ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே இந்த தெய்வீக ஆராதனையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று கூடி வந்து இங்கே அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கான தலைப்பாக நாம் தெரிந்து கொண்டது யோர் டெஸ்டிமனிஸ், உங்கள் சாட்சிகள் என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மை டெஸ்டிமனி? என்னுடைய சாட்சியின் மதிப்பு என்ன? என் சாட்சிக்கு உண்மையில் ஒரு விலை இருக்கிறதா? என் சாட்சிக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா? என் சாட்சி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? என் சாட்சி என் சபைக்கு பிரயோஜனமானதாக இருக்கிறதா? என் சாட்சி என் சபை விசுவாச பிள்ளைகளை கிறிஸ்துவினிடத்தில் வரவேற்கக்கூடிய சாட்சிகளாக இருக்கிறதா? இந்த சாட்சி என்ற வார்த்தையில் என் வாழ்க்கை என்ற வார்த்தையை வைத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம படித்தோம் என்று சொன்னால், என் வாழ்க்கை இவை எல்லாவற்றிற்கும் பொருந்துகிறதாக இருக்கிறதா? இதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் இதனால் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். பிரேசில் தேசத்தை சார்ந்த ஒரு ஐஸ்வர்யவான், அவர் பெயர் ஸ்கார்பா, ஒரு படக்காட்சி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறார். எகிப்திய பாரோன் மன்னருடைய மரணத்திற்கு பிற்பாடு அந்த பிரேதத்தை அடக்கம் செய்வதற்காக அவர்கள் என்னென்ன முயற்சிகள் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து, அந்த பாடி மம்மிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பாரோன் மன்னனுடைய பிரேதம் ஒரு பிரமிடிலே வைத்து அடக்கம் செய்யப்படுகிறது. இந்த பாரோனுடைய சரீரம் அடக்கம் செய்யப்படும் போது அவர் சம்பாதித்த தங்க ஆபரணங்கள் மற்றும் அவருடைய படையிலே சிறப்பாக செயல்பட்ட போர் வீரர்கள் என்று சொல்லி எல்லாரையும் இதே கல்லறைக்குள்ளாக அடக்கம் பண்ணுகிறார்கள். எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மரணத்திற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் மீண்டுமாக அடக்கம் செய்யப்பட்ட இந்த நபர் உயிர் தெழும்புவார் என்று சொன்னால் அவர் பார்வோனாகவே எழும்ப வேண்டும். அவர் உண்டான ஐஸ்வர்யத்தோடு அவர் எழும்ப வேண்டும். அவருக்குண்டான வேலையாட்களோடு அவர் எழும்ப வேண்டும். அவருக்குண்டான படைபலத்தோடே அவர் எழும்ப வேண்டும் என்ற இந்த சிந்தனையை கொண்ட அந்த காட்சியை பார்த்த அந்த பிரேசிலியன் ஐஸ்வர்யவான் ஸ்கார்பா இந்த காட்சி மூலமாக ரொம்ப தொடப்பட்டார். அவரும் மனசில் தீர்மானிக்கிறாரு, நானும் அடக்கம் செய்யப்படும் போது, சரியா, என்னுடைய விலை உயர்ந்த சம்பத்துகளை அவர்கள் என்னோடு சேர்த்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, சரியா, $3,10,000 மதிப்புள்ள ஒரு பென்ட்லி கார். அவர் சொல்றாரு, நான் அடக்கம் செய்யப்படும் போது $3,10,000 மதிப்புள்ள ஒரு பென்ட்லி கார் எனக்கு அருகாமையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். நான் சம்பாதித்த என்னுடைய ஆஸ்திகளின் பங்கு, அதற்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னுடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை புதைத்து வைக்கிற நபர். ஆண்டவர் இந்த பூலோகத்தில் மனுஷர்களுக்கு தற்காலிகமான வாழ்க்கையிலே தற்காலிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். இந்த ஆசீர்வாதங்களை பிற தலைமுறைகளுக்கு கொடுக்காமல், பிற சந்ததியார்கள் இதை காணக்கூடாமல் செய்வதற்கு ஏதுவாக நாம் பெற்றிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இன்னைக்கு என்ன செய்து வைத்திருக்கிறோம்? புதைத்து வைத்திருக்கிறோம். இந்த கதையை நம்ம மறந்துடுவோம். நம்ம பார்ப்போம், நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? எல்லாம் புதையுண்டதாக இருக்கிறதா, அல்லது நம்மளுடைய அடுத்த தலைமுறை அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதா? நம்முடைய சாட்சிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஐ எம் ஹாப்பி ஃபார் திஸ் சாபத் டே. இந்த ஓய்வு நாளுக்காக நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த நாளிலே நாம் கேட்ட சாட்சிகள், தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே சாட்சிகளை எதிர்பார்க்கும் தேவனாக இருக்கிறார். God is blessing us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
தினந்தோறும் அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வேதத்தை வாசித்து நம்முடைய ஆயுசு நாட்களுக்கு நாம் கடந்து செல்லும் போது, தேவனாகிய கர்த்தருடைய வழிநடத்துதல் நம்மளோடு இருக்கும்போது அநேக நற்செய்திகளை நாம் பார்க்கிறோம். சிலர் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் இந்த காலத்தில் அற்புதம் நடப்பதில்லை? உண்மை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அற்புதத்தை காணும் அளவுக்கு நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படலை? திறக்கப்படலை. கேள்வி, அற்புதம் நடக்குதா இல்லையா? என்ன சொல்லுவோம்? நடக்குது. எப்போ நடக்குது? எப்பயுமே நடக்குது. என்னைக்குமே நடக்குது, எப்பவுமே நடக்குது, எல்லாரையும் சுற்றிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த அற்புதங்களை குறித்தும் ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்களை குறித்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சாட்சி பகிர்ந்திருக்கிறோமா? ஒரு காலத்தில் கணவன் மனைவி இருவராக பிரிவதற்கு சம்மதமுடையவர்களாக இருக்கும்போது யாரோ ஒருவர் இந்த தம்பதியர்களுக்காக ஜெபித்தாங்க. பிரிவதற்கு மனமுள்ள தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்த பிற்பாடு வேர் இஸ் த டெஸ்டிமனி? வாலிப பிள்ளைகள் பரீட்சைக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு போகும்போது தகப்பனும் தாயாரும் அவர்களுடைய கரங்களை உங்களுடைய தலையின் மேல் வைத்து ஜெபித்து உங்களை அனுப்பியிருப்பாங்க. நீங்க போய் பரீட்சை எழுது வெற்றி அடைந்த பிற்பாடு வேர் இஸ் த டெஸ்டிமனி? விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் படுக்கையில் பலவீனமாக இருந்த காலங்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களுக்காக நீங்கள் மருத்துவமனையில் இருக்கும் போதும் அல்லது வீடுகளில் படுத்திருக்கும் போதும் ஆலயத்தில் ஜெபித்த ஜெபங்களினாலே சுகம் பெற்றீர்கள் என்று நம்பும் போது வேர் இஸ் த டெஸ்டிமனி? சாட்சிகள் புதையுண்டதாக இருக்கிறதா? சாட்சிகள் தேவனுடைய பார்வையிலே மகிமைக்காக சொல்லப்பட வேண்டிய பாடங்களாக இருக்கிறது. மரண படுக்கையில் இருந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் அவருடைய பலத்த கரத்தினாலே அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஜீவன், சுகம், பலம், சுவாசம் இவை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். சாட்சிகள் எங்கே? நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய காலங்களிலே இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பொருத்தனை செய்திருந்தோம் அல்லவா? நம்முடைய பொருத்தனைகளுக்கு இணங்க நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் அந்த பரிசுத்த நியமனத்தின்படி அவர்கள் ஞானமுழுக்கு பெற்று வந்த பிற்பாடு அந்த சாட்சி எங்கே சென்றது? சாலை விபத்தினாலே காயமுற்று படுத்திருந்த நேரத்தில் நமக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபம் பதிலளிக்கப்பட்டு பிற்பாடு அந்த சாட்சி எங்கே சென்றது? எனவே இந்த ஆசீர்வாதம் ரெண்டு நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன நோக்கம் என்று சொல்ல பாரும்போது, the blessings is for two reasons. The first reason is God is blessing for us. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, the message is for others. நம்மை ஆசீர்வதிப்பதின் மூலமாக அதனுடைய செய்தி அல்லது அதனுடைய சுவிசேஷம் யாருக்கு? மற்றவர்களுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். இன்றைக்கு நம்மை வேத வாசிப்பில் வழி நடத்தின மூப்பருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யோவானின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். தேவனே, நீர் எங்கள் மத்தியில் வாரும். எங்களுடைய சாட்சிகள் உம்முடைய பாதப்படியிலே ஒரு பலமுள்ள ஒரு அவயவமாக இருப்பதற்கு இந்த நாளில் இந்த செய்தி எங்களை கட்டுப்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திற்கு வந்தடையவும் நீர் எங்களை கிருபையோடு வழிநடத்தியருளும். ஆமென். இந்த யோவானின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஒரு பிறவி குருடனாய் இருந்தவன் பார்வை அடைந்ததை உலகம் இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம். இது ஒரு அற்புதமாக கருதப்படுகிறது. இந்த மனுஷனை சூழ்ந்து கொண்ட பரிசேயர்கள், சதிசேயர்கள் இயேசுவை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு ஏதுவாக இந்த மனுஷனிடத்தில் சில வார்த்தைகளை அவர்கள் பலவந்தப்படுத்தி அவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று அறிந்திருக்கிறோம் என்று 24ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பிறவி குருடனாய் இருந்தவன்
25 சொல்லுகிறதை நாம் பார்க்கும்போது, நான் குருடனாய் இருந்தேன், இப்போது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். I was once blind, but now I see. Amazing grace, how sweet the sound. இந்த பாடல் பிறப்பதற்கான துவக்கம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னா பார்க்கும்போது, யோவானின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில். I was once blind and now I see. நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது நான் காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். பரிசேயர்கள் சதிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு பல யுக்திகளை கையாண்டாலும், பரலோகத்திலிருந்து பார்க்கக்கூடிய அந்த பிதாவானவர் இந்த பிறவி குருடனாய் இருந்து சொஸ்தமாக்கப்பட்ட அந்த மனுஷன் மூலமாக அவர்களுக்கு கொடுத்த சாட்சி என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுதோ நான் காண்கிறேன். 3 முக்கிய பாடங்களை இந்த நாள் செய்தியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாடம், first lesson, your testimony have the power to change life. பிறரின் வாழ்க்கையை மாற்ற உங்களுடைய சாட்சிகளுக்கு வல்லமை உண்டு. எனவே நம்முடைய சாட்சியை நாம் சொல்லும்போது நாம் என்ன உணர்ச்சிகளோடு நாம் சொல்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே ஒரு காலத்தில் நாம் பலவீனமாக மருத்துவமனையில் நாம் இருந்தது உண்டு, பலவீனத்தோடு நாம் படுக்கையில் இருந்ததுண்டு. யாராவது வீட்டுக்கு வந்து நமக்காக ஜெபித்திருப்பார்கள். எனவே அந்த ஜெபம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து ஏறெடுக்கப்பட்ட அந்த ஜெபம். எந்த மனுஷனும் அல்ல, சரியா? It's not an elder, it's not a pastor, or it's not an any member. It is purely, it's Jesus Christ personally witnessing you at the bed where you are sick. நீங்கள் பலவீனமான நேரத்திலே ஆண்டவரே அவர் பிரத்யட்சமாக உங்களுக்காக பிரசன்னமாகி யாரையோ கொண்டு உங்களிடத்தில் ஜெபிக்கிறதற்காக அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் அநேகர் நம்பிக்கையை இழந்து நாம் போராடக்கூடிய வேளையிலே, நம்பிக்கையை இழந்து பலவீனத்தோடு நாளுக்கு நாள் அவர்கள் குன்றி போகக்கூடிய வேளையிலே, ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொல்லக்கூடிய சாட்சி, என் தேவன் இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் என்னை தாங்கினார் என்று சொல்லும்போது, அதை கேட்கிற சபை மக்கள், விசுவாச பிள்ளைகள் மனசில் நினைக்கக்கூடிய பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த விசுவாசிக்கு நன்மையை செய்த தேவன் எனக்கு செய்ய மாட்டாரா? இந்த நபருக்கு பரலோகத்தின் கிருபை இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு ஏன் ஆண்டவருடைய கிருபை இறங்காது? எனவே நம்முடைய வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாக மாற வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் சாட்சி பகர்வதன் நிமித்தமாகும். அந்த சாட்சிகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சிகள் பிற மனுஷருடைய வாழ்க்கையும் தொடுகிறதாக இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடன் செல்வோம். 38ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அந்த மனுஷன் பிசாசுகளில் அசுத்த ஆவியை உடையவனாக இருந்தான். ஒரு காலத்தில் அவனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் அருவருப்பான தோற்றத்தை உடையவனாகவும், கற்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை கீறி கொண்டு சத்தமாக கத்தி கொண்டிருக்கிறவனாகவும் அவன் இருந்தான். இப்ப இந்த மனுஷன் சொஸ்தமான பிற்பாடு ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கக்கூடியது 38ஆம் வசனத்திலே பார்ப்போம். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். சரி, ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நீங்கள் என்னை சொஸ்தமாக்குனீங்க, நானும் உங்களை பின்பற்றி வரேன், நான் உங்க கூட இருக்கணும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஆண்டவருடைய பதில் என்ன? 39ஆம் வசனம் பார்க்கும்போது, இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தினான். அதென்ன செய்தவைகள் எல்லாம்? என்ன செய்தாரு? அசுத்த ஆவியை உடையவனாக இருந்தான். எனவே இந்த அசுத்த ஆவியை பற்றி இயேசுவானவர் சந்தித்து அவனை கேட்கிறாரு, உன்னுடைய பேர் என்ன? நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால என்ன பேருன்னு சொல்றாங்க? லேகியோன். சரி, இந்த இடத்திலிருந்து இந்த அசுத்த ஆவியை துரத்தி விட்டு இந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக இப்போ ஒரு புதிய தோற்றத்தோடு அவன் இருக்கும்போது ஆண்டவரை சந்தித்து கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல நீ என் கூட இருக்க வேணாம், நான் உனக்கு செய்ததை எல்லாத்தையும் போய் சொல்லு. என்ன செய்தாரு? அசுத்த ஆவியை நீக்கினாரு. வேற என்ன செய்தாரு? அவனை தெக்கப்பொலி என்ற நகரத்திலிருந்து இந்த கதிரேன் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணம் வரைக்கும் அவனுடைய வீட்டார் என்ன செய்திருக்கிறாங்க? இவனை கொண்டு வந்து இந்த கல்லறையில் தங்க வைத்திருக்கிறாங்க.
இந்த தெக்கப்போலிக்கும் இந்த கதிரேன் என்ற பட்டணத்திற்கும் தூரம் எவ்வளவு தூரம் என்று சொன்னா பாரும்போது சுமார் 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டரா இவனை வீட்டுக்குள்ள வைக்க முடியாம அடிச்சு அடிச்சு விரட்டி விரட்டி இவனை எங்க கொண்டு வச்சிருக்காங்க? கல்லறையில தங்க வச்சிருக்காங்க. நிர்வாணமா இருக்கிறான். ரொம்ப நாள் முகத்துல சவரம் பண்ணல, ரொம்ப நாள் முடி வெட்டல, சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாருமே இல்லை, உணவு கிடையாது. இரவு நேரத்திலே மேலே ஏறிக்கொண்டு சத்தமா கத்திக்கிட்டே இருந்தா மனுஷங்கள் எல்லாம் பார்த்து அதட்டுறாங்க, பயந்து ஓடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மாத்தின ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் உனக்கு செய்தது எல்லாத்தையும் போய் சொல்லு. குடும்பம்னு சொல்லி இப்போ ஒன்று இருக்குது. நிர்வாணம் எல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. உன் முகத்துக்கு அழகு பொலிவு எல்லாம் இப்போ கொடுக்கப்பட்டது. சத்தியம்ன்றது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் உனக்கு செய்தது எல்லாம் என்ன? அசுத்தாவியை நீக்கினேன். ஆமா, ஆனா நான் உனக்கு கிடைச்சது அநேகமாய் உனக்கு கிடைத்திருக்கிறது. தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது 40ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்ப்போம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். யார் இந்த ஜனங்க? யார் இந்த மல்டிடியூட்ஸ்? யார் இந்த ஜனங்க அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது, இந்த அசுத்தாவியெல்லாம் அந்த பன்றிகள் மந்தைக்குள்ளாக போன செய்ததும் அந்த தேசத்தின் ஜனங்கள்லாம் வந்து என்ன செய்தாங்க? அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் வந்து இயேசுட்ட வேண்டுதல் செய்தாங்க, நீங்க இங்கேருந்து போயிருங்க, நீங்க இங்க இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை விரட்டினவங்க இப்ப என்ன செய்யறாங்க? 40ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அவன் போய் இயேசுவுக்கு தான் செய்தது எல்லாத்தையும் பிரசித்திப்படுத்தும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுக்காக காத்திருந்தார்கள், அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மனுஷனுக்கு நன்மையை செய்த ஆண்டவர், இந்த மனுஷனுடைய சாட்சிகளை பார்க்கும்போது எல்லாரும் தொடப்பட்டவர்களாக இருந்தார்கள். சமாரிய ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். சமாரிய ஸ்திரீயை இயேசுவானவர் அந்த கிணற்றண்டையிலே சந்தித்து அவளோடு பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்போ உன் கூட இருக்கிற கணவனும் உன்னுடைய கணவன் அல்ல, அப்படிதானே? உன்னுடைய கணவன் அல்ல. இந்த காரியத்தை குறித்து இயேசுவானவர் அந்த சமாரிய ஸ்திரீயோடு பேசின பிற்பாடு அந்த ஸ்திரீயானவள் ஊரிடத்தில் சென்று தன் ஊரார் எல்லாரிடத்திலும் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாவற்றையும் சொல்லி இயேசுவின் நாமத்தை பிரசித்தி அடைய செய்தவளாக இருந்தார். அந்த ஊர் ஜனங்கள் முழுவதும் தேவனை அறிந்து கொள்கிறவர்களாக இருந்தார்கள். The whole village was convicted by the gospel of Jesus. இயேசுவின் சுவிசேஷத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு மனமுடையவர்களாக வந்தார்கள். காரணம், ஒரு மனுஷருடைய சாட்சி. விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய சபையில் ஒவ்வொரு ஆத்துமாக்களாக இருக்கிற நாம் எத்தனை சாட்சிகளை உடையவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களாக இருக்கிற நாம் சாட்சிகளை நாம் பகரும்போது எத்தனை ஆத்துமாக்கள் தொடப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து கடன் செல்லும் போது பிறருக்கான பிரயோஜனத்தை உடையவர்களாக நாம் இந்த பாடத்தை நாம் படிக்கிறது போல, your testimony has the power to change life. அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஏதுவாக நம்முடைய சாட்சிகளை தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். Your testimony has power to defeat Satan. Your testimony has power to defeat Satan. உங்கள் சாட்சிகள் பிசாசை தோற்கடிக்கும். சாட்சி சொன்னா பிசாசு தோற்றுவானா? எப்படி? நம்ம வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எனவே நம்முடைய சாட்சியை கொண்டு பிசாசை நாம் ஜெயிக்கிறோம். பிசாசை ஜெயிப்பதற்கு சாட்சி என்பது ஒன்று அவசியம். எனவே இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய மன பலவீனத்தோடு நாம் இருக்கும்போது நம்முடைய கவலைகளை இன்னொரு இடத்திலே நாம் சென்று அவருடைய முகத்தை பார்த்து நம்ம பேசிக்கிட்டு, எனக்கு இப்படிலாம் கஷ்டம் இருக்குது, எனக்கு இப்படிலாம் சூழ்நிலை இருக்குது, எனக்கு என்ன செய்யறேனே தெரியல, நான் வாழ்றதுக்கு தகுதியானவனா இருக்கிறேனா, அல்லது சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கையை முடிவடைய வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன்னு சொன்ன பாரும்போது, you know what happens? Devil laughs. இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது பிசாசு அவன் பூரித்திருப்பான். பாத்தியா, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் தகர்த்தெறிந்தேன்,
எல்லா கட்டுப்பாடுகளும் முறியடிக்கப்பட்டது. எனவே இனிமே இவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சாத்தான் சொல்வது நான் நினைச்சதை நான் செய்துட்டேன் என்று சொல்லி அவன் பூரித்திருக்கிறவனாக இருப்பான். கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்படி தெரியுமா பேசணும்? இன்னைக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்தையும் கடந்து வருவதற்கு பரலோகத்தின் தேவன் என் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை சொல்லி பாருங்க. யார்கிட்டையாவது சாத்தான் அந்த இடத்துல நடுநடுங்கி போயிடுவான். நான் இவ்வளவு செஞ்சு பார்க்கிறேனே, இவ்வளோ நெருக்கடிகளை கொடுத்து பார்க்கிறேனே, இன்னமும் இவன் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த இயேசு 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 என்ற பெயரை சொல்லுகிறானே தவிர அவன் வேற எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை அவன் விட்டு கொடுப்பதற்கு அவன் மனதில்லாமல் இருக்கிறதுனாலே, விசுவாச பிள்ளைகளை இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் போது எல்லாருடைய மனதிலும் கஷ்டங்களும் சஞ்சலங்களும் வேதனைகளும் உண்டு. எல்லாருடைய வீட்டிலும் சுகவீனங்களும் இருக்கிறது. யாரும் அதை குறித்து பிறரிடத்தில் பேசும்போது எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது என்று சொல்லாதீங்க. கம்பீரமா சொல்லுங்க, எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, என்னோட கூட யார் இருக்கிறது? என் ஆண்டவரும் இருக்கிறார். என் ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கும் அவர் என்னை பலப்படுத்துகிறவராக இருப்பார். Don't simply hide yourself. நம்மை நாமே மறைத்து வைக்கக்கூடிய அவசியம் இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது இந்த சாட்சி என்பது இட்ஸ் a greater milestone in our Christian life. இந்த சாட்சி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதான மைல்கல்லாக இருக்கிறது. The misuse of testimony will bring curse to us. சாட்சிகளை சொல்லாமல் நாம் மறைப்பது அது நமக்கான ஒரு சாபமாக மாறுகிறது. சில நாட்களுக்கு முன்பதாக இந்த சம்பவம் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நடந்தது. ஒரு தம்பதியர் ஒருவருக்கொருவர் நேசித்து திருமணம் செய்து கொண்டார்கள். உண்மை சம்பவம். திருமணமாகி 2.5 வருஷங்கள் கடந்து வரக்கூடிய நாட்களிலே ஒரு சில காரணங்களுக்காக பிரிய வேண்டும் என்று சொல்லி 2 பேரும் தீர்மானித்தாங்க. அதில் ஒருத்தரால் இந்த பிரிவை தாங்கவே முடியவில்லை. அந்த வாலிப பையனுடைய குடும்பம் இந்த பிரிவினாலே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த வாலிப பெண்மணியினுடைய குடும்பம் இந்த பிரிவினால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படின்றது தெரியல. சந்தோஷம்பா, போதும் வாழ்ந்தது, வீட்டுக்கு வா, எத்தனை நாளும் நான் உன்னை வச்சு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு இந்த கணவன் இல்லாத நேரத்தில் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டார். வீடு ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்குது. நிறைய பேர் பேசுகிறாங்க, சரிப்பா அந்த பிள்ளைகிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க, உன் கணவன் செய்தது தப்பு தான், மன்னிக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கல. இயேசு கிறிஸ்துவானவர் விபச்சாரம் செய்தவர்களை கூட மன்னித்தாரே. உன் கணவன் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய தவற செய்யலையே, இன்னைக்கு மன்னிக்கக்கூடிய குணம் உன்னிடத்தில் இருக்குன்னா நீ வா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வா, இப்போது நீ ஒப்பு கொடுத்து 2 பேரும் நீங்க சேர்ந்து இருங்க. அந்த மனசு வர்றதுக்கு காலம் ஒத்துழைக்கல. இதே சர்ச்சில் ஒரு நாள் புதன்கிழமை ஐயா ஐசக் ராஜகோபால் ஐயா இருக்கிறாங்க. நாங்கள்லாம் அங்கே 1 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஐயா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, காரியங்கள் எப்படி தெரிகிறது என்று சொல்லி. அடுத்த அதே வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையில ஐயாட்ட சொன்னேன், ஐயா நம்ம ஜெபம் பண்ணோம்ல அந்த தம்பதியர்கள், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தேவ ஜனமே, கிறிஸ்துவை பார்க்கிற நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சாட்சியை கேட்கிறவர்களாக இந்த சமூகத்திலிருந்து நாம் கடந்து செல்லும் போது தேவ ஆவியானவராலே நாம் தொடப்பட்டு இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மன்னிக்கும் குணத்தை நாம் பெறும்போது அநேக சாட்சிகள் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக காணப்படும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எனவே பிசாசை ஜெயிப்பதற்கு சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? குடும்பத்தை 2ஆ பிரிச்சு வைக்கிறது. சாத்தானுடைய வேலை என்ன? சபையை 2ஆ பிரிச்சு வைக்கிறது. சாத்தானுடைய வேலை என்ன? ஆத்மாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்காமல் அதை அவனிடமாக பிரித்து செல்வது. பிரிவினை என்பது சாத்தானுடைய ஏதுகரமாக இருக்கக்கூடிய காலத்தில் இது எல்லாம் செய்யப்படாதபடிக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே ஒரு சாட்சியை நாம் சொல்லும் போது சத்ருவாகிய சாத்தான் அங்கே நடுங்குகிறான். நம்முடைய இருதயம் கலக்கம் அடையும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். நம்முடைய இருதயம் தைரியம் அடையும் போது அவன் கலக்கம் அடைகிறவனாக இருக்கிறான்.
தேவ ஜனமே, உங்கள் இருதயம் சத்ருவாகிய சாத்தானை பலப்பட செய்கிறதாக இருக்கிறதா, அல்லது உங்களுடைய இருதயம் சத்ருவாகிய சாத்தானை கலக்கம் அடைய செய்கிறதாக இருக்கிறதா? Your testimony will defeat the Satan. மூன்றாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். Third lesson. Your testimony have power to bring goodness. உங்கள் சாட்சிகள் நன்மையை தேடி தரும். சாட்சி சொன்னா என்ன நன்மை? சாட்சி சொல்வதனாலே நாம் என்ன நன்மையை நாம் பெற முடியும்? தானியேலின் புத்தகத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இங்கே பேசுவது தானியேலோ அல்லது ஆண்டவரோ அல்ல. இந்த இடத்திலே ஒரு அஞ்ஞான ராஜா பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே கேட்க போகிறோம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. யாரு பேசுறது? நேபுகாத்நேச்சர் பேசுறார். 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். A heathen king. தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பதும், தேவனுக்கு அவர் செய்த அற்புதங்களை சொல்லி நாம் பிரசித்தி படுத்துவதும் நமக்கு நன்மையாக கண்டது. விசுவாச பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நான் சொல்லி நான் உங்களை நிறைவுக்குள்ளாக நான் அழைத்து செல்கிறேன். இந்த ஆலயத்தில் இன்னைக்கு யாராவது உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, நம்பிக்கையே இழந்து துவண்டு போன மனதோடு, இன்னைக்கு இதுதான் என்னுடைய முடிவு என்று சொல்லிட்டு கடைசியாக ஒருவேளை போகிற வழியில் ஆண்டோடைய சத்தியத்தை கொஞ்சம் கேட்டுட்டு போகணும்னு சொல்லி வந்தவங்க, தேவ சமூகத்திலிருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து செல்லும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்ன சாட்சிகள், விசேஷமாக அவருடைய வல்லமை நம்மை தொட்டிருக்கிறது, அவருடைய கிருபைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சபையிலே சாட்சி ஒன்று சொல்லப்பட்டது. குறைந்த வயதுள்ள ஒரு குழந்தை, 4 வயதுள்ள ஒரு குழந்தை. அந்த சபைக்கு அத்தனை நாள் அவங்க வந்து போனாங்க, ஒருத்தரும் அவங்ககிட்ட பேசினது கிடையாது. 4 வயசு குழந்தை முன்னாடி சாட்சி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதான், கடைசி சாட்சியை சொன்ன பிற்பாடு, நான் அந்த சின்ன வயசுலேயே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இனிமேலும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து சொன்னேன். 4 வயசு பிள்ளை. சபை விசுவாசிகளுக்கு அன்னைக்கு தான் தெரியுது, நம்ம எல்லாம் அவங்களை என்ன செய்யலை, வந்த இடத்துல வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லலை, ஒரு உறவு கொள்ளவில்லை, அவங்க இடத்துல நலம் விசாரிக்கவில்லை, அவங்க இடத்துல மட்டும் இல்லை அவங்களுக்குள்ளே அதை காலகாலமாக செய்யலை. சாட்சிகளை பிரதானமாக பார்த்த சபையிலே சபைக்குள்ளாக அந்யோன்யம் கூட தொடங்கினது. சாட்சிகளை முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட்ட சபையிலே சிறு பிள்ளைகளுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். எனவே இன்னைக்கு தேவ சமூகத்தில் இன்னைக்கு நிலை நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய சாட்சிகள் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒரு நேரம் வரும்போது நீங்கள் அதை வெளிப்படுத்தும் போது இந்த சாட்சிகள் முதலாவது இங்கே இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணார், 3000 பேரை மனம் மாற்றினார். இன்னைக்கு எத்தனை போதகர்கள் பிரசங்கம் பண்ணாலும் 3000 பேரை மனம் மாற்ற முடியாது. இங்க இருக்கக்கூடிய 120 பேர்களை எளிமையாக ஆண்டவரிடத்திலே திருப்ப முடியாது, ஆனா ஒரு சாட்சி திருப்பிடும். A testimony has so much power to change one's soul. ஒரு சாட்சி எளிமையாக அத்தனை பேருடைய இருதயத்தையும் கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருகிறதாக இருக்கும். 107ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். 107ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் இதை விசுவாசிக்கிறோமா? Do we have a testimony in our life? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கிறதா? இந்த வசனத்தை பார்ப்போம். இன்றைக்கு சத்ருவின் கைகளிலிருந்து நீங்களாகினவர்களாக இருக்கிறீங்களா? என்ன சொல்லுவோம்? ஆமென் சொல்லுவோமா? இல்லைன்னு சொல்லுவோமா? ஆமென். We are released from the clutches of Satan. சத்ருவின் கைகளிலிருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் நீங்களாகப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ பேர் காலையிலிருந்து வீட்டில் கிளம்புனாங்க, வேலை செய்ய வேண்டிய இடத்தை சேரல, இரவு நேரத்தில் பிரயாணத்தை தொடங்கினாங்க, காலை இல்லம் வந்து சேரவில்லை, வேலைக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிறார்கள்.
நேத்து பார்த்தேன், நலம் விசாரித்தேன், இன்னைக்கு அவருக்கான அடக்க ஆராதனை அங்கே போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆலயத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்பினேன். ஏதோ ஒரு சூழ்நிலை அவருடைய இருதயம் இன்னைக்கு நொறுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்பட்டவராக என்ன சாட்சியை சொல்ல போறோம்? 145 சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். 145 சங்கீதம் 7வது வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். God's people will generously praise his name to a higher extent. ஆண்டவருடைய ஜனங்கள் அவரை துதித்து பாடுவார்கள். எப்ப என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்த தயவு, அவர் நமக்கு வெளிப்படுத்தின நன்மை, இவை எல்லாவற்றையும் நினைத்து கம்பீரித்து பாடுகிறவர்களாக இருப்பார்கள். எனவே என்னுடைய ஆசை, இந்த சபையில் ஒரு நாள் விசுவாசிகள் எல்லாம் பாடும்போது உங்களுடைய சத்தம் கம்பீரமாக கேட்கணும். கூரை பறந்து சென்றாலும் கவலை இல்லை, அப்படி தானே? பாஸ்டர் கவலை இல்லை, இங்கே இருக்க மூப்பர்களும் கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சத்தம் அவ்வளவு கம்பீரமாக கேட்க வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் பார்க்கணும், இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த விசுவாசிகள் ஏன் கர்த்தரை கம்பீரித்து பாடுகிறாங்க? இந்த கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றார்கள், கம்பீரமாய் பாடுகிறார்கள். வாங்க எல்லாரும் போய் அந்த இடத்துல உட்காருவோம். தேவ ஜனமே, சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆண்டவரை கம்பீரமாய் துதிகள் செலுத்துகிறவர்களாக நாம் இருப்போமா? மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்யட்டும்? பிரகாசித்துக் கொண்டே இருக்கட்டும். Let your light shine in front of the church. Let your light shine in front of the society. Let your light shine in front of Jesus. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த ஆண்டவரிடத்திலிருந்து, இந்த சத்தியம் நிறைந்த சபையிலிருந்து, இந்த ஆலயத்தின் ஜெப நேரத்திலிருந்து நான் பெற்ற இந்த சாட்சி தேசத்தின் ஜனங்களுக்கும் சபை மக்களுக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் தேவனாகிய எங்கள் எல்லா ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலத்தில் நாங்கள் கூடி வருவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இந்த நாளின் பரிசுத்த தொழுகை நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு சாட்சிகளாக மாற வேண்டும். எங்கள் சாட்சிகள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். எங்கள் சாட்சிகள் பிசாசை மேற்கொள்ளும். இந்த கருத்துக்கள் அடங்கிய செய்திகளை நாங்கள் கேட்கும்போது தேவரீர் நாங்கள் ஜீவனுள்ள சாட்சியாக இன்றைக்கு மாறினோம் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். தேவனே, நீர் எங்களை வழிநடத்தின ஆண்டவர், எங்களை கைவிடாமல் பாதுகாக்கும் தேவன், எங்களுக்கு நன்மையை செய்கிற தேவன். இதோ இந்த நாளிலும் நாங்கள் சாட்சிகளாக மாறும்போது எங்களுக்கு அநேக நன்மைகள் உண்டாகும் என்றும் நாங்கள் செய்தியிலே நாங்கள் படித்தோமே. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் இந்த திருச்சபையிலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த வார்த்தைகள் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருக்கான ஜீவனுடையவர்களாக இருக்கும்போது, ஆண்டவரே, அவர்கள் தங்களை ஜீவனோடு அர்ப்பணிக்கும் போதும் நீர் உம்முடைய கிருபையினாலே அவர்களை ஏறெடுத்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற நன்மையும் சுகத்தையும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் பாடுகள் உண்டு, இக்கட்டுகள் உண்டு, வியாதி பிணிகள் உண்டு. இவை எல்லாவற்றிலையும் நாங்கள் வழிநடத்தப்பட்டாலும் எங்களோடு இந்த உலகத்தை காத்து வழிநடத்துகிற கிறிஸ்துவும் உண்டு என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். தேவரீர் எங்களுடைய சாட்சிகள் தலைமுறை தலைமுறையாக கடந்து செல்வதற்கும் இன்னும் வான்நோக்கி உம்மிடத்திலே வந்து சேர்வதற்கும் எங்களை நீர் தகுதியுள்ளவர்களாக நீர் மாற்றி வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவனே, இதோ இந்த நாளிலுமாக உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் போது வருகிற நாட்களுக்குண்டான தைரியத்தையும் நம்பிக்கையும் உடையவர்களாக நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களை மாற்றும் தேவனே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கையை இழந்த வேளையிலே எங்களுக்கு தேவையான தைரியத்தை நீர் தந்தருளும். ஆண்டவரே, ஒருவேளை இந்த நாளில் இதுதான் கடைசி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன் என்று சொல்லி இந்த இடத்துக்கு யாராவது வந்திருப்பார்கள் என்று சொன்னால், தேவன் விசேஷமாக பிரத்யட்சமாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் தரிசனமாகி அவர்களை நீர் உன்பக்கமாக நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவனே,
எங்கள் தேவனே, இந்த நாளிலும் இந்த தொழுகையை நாங்கள் நிறைவு செய்யும் போது நாங்கள் நன்றி நிறைந்த இருதயங்களாக நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தில் வைத்து ஜெபிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கு அநேக நன்மையும் சுகத்தையும் கொடுத்த ஆண்டவர். வருகிற வாரத்திலே இந்த இடத்திலே அநேக சாட்சிகள், அநேக ஜெபங்கள், அநேக துதிப்பாடல்களின் சத்தங்கள் இந்த இடத்திலே கேட்கும் போது இந்த திருச்சபை நோக்கி பார்க்கக்கூடிய சகல ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கம்பீரமாய் பாடுகிறார்கள். நாமும் ஆண்டவரிடத்திலே போவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த பகுதிக்கு நீர் ஒரு எழுப்புதலை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இங்கிருந்து நாங்கள் பிரிந்து செல்ல நாங்கள் மனதுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் எங்களை பின்தொடரட்டும். வருகிற நாட்களில் நீர் எங்களை பாதுகாரும். உமக்கு சித்தமானால் அடுத்த ஓய்வு நாளிலும் இந்த இடத்தில் வந்து உம்மை தொழுது கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் எங்கள் கிருபையை பாராட்டியறலும். ஆண்டவரே, சுகவீனமாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, படிப்பின் சூழ்நிலையிலே தேர்வுக்காக ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எண்ணற்ற ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தர் சடுதியிலே பதிலை கொடுத்து எங்களை உம்முடைய கிருபையோடு பாதுகாத்து வழிநடத்தியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே கர்த்தரின் நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தெய்வ தூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக, ஆமென்.